பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உங்களோட சந்தோஷமான முகங்களை பார்க்க நல்லா இருக்கு. நல்லா சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் அப்பா உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நிறைவாக இருக்கிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடும்போது அங்கே என்னுடைய சமூகத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் தகப்பனே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் கூடியிருக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இயற்கை செயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக்கி ஆண்டவரே இத்தனை விடுதலையாய் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுக்கிற அளவில்லாத கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அப்பா எங்கள் கண்களை நீர் திறந்தருளுவீராக. காதுள்ளவன் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயங்களையும் நாங்கள் திறந்து அப்பா உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் 30-60-100 நாங்கள் பலன் கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வேத பகுதியை படிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். படிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3ஆம் வசனமும் படிங்க. உன் வெளிச்ச நிறத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 19ஆம் வசனம் படிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை முன்னாடியே கேட்டிருக்கீங்க? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உண்மையில். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இல்லை எல்லாருக்குமே? வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள் தான். ஹல்லேலூயா. ஒளி என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஒளி எங்கெங்கிறதெல்லாம் வரும்? தீக்குச்சியை லைட் பண்ணால் அதில் என்ன வரும்? நெருப்பு வரும். படத்துலேருந்து போங்க. கேண்டில்லேருந்து லைட் வரும். அடுத்தது டார்ச் லைட்லேருந்து லைட் வரும். அப்புறம் கார் பைக்கு சைக்கிளில் கூட டைனமோ மாட்டிக்கிறாங்க, அதிலேருந்து லைட் வருது. வேறு சுவிட்சு போட்டால் லைட் எரியுன்றாங்க. வெரி குட். இந்த சுவிட்சு போட்டு எரியிற லைட்லேயே எத்தனை விதவிதமான லைட் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ரூம்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டிஃப்ரெண்ட் ஒயிட் லைட் இருக்குது, எல்லோ லைட் இருக்குது, அப்புறம் ப்ளூ லைட்டு, க்ரீன் லைட்டு, கலராக லைட் இருக்குது, ஹலோஜன் லைட்டு, அப்புறம் பல்பு, டியூப் லைட்டு, எத்தனையோ விதமான சோர்ஸஸ்லேருந்து லைட் வருது. நீங்கள் வந்து ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? கல்லை 2 தேய்ச்சி என்ன பண்ணாங்க? நெருப்பு. இப்போ லைட் வந்து என்னன்னு தெரியும், அதோட சோர்ஸஸ் என்னன்னு தெரியும். ஆனால் இங்கே இந்த வசனத்தில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வார்த்தை, இங்கே ஒரு வெளிச்சம் வருகிறது. யார் மேலே? நம்ம மேலே தாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எந்த ஒளி அது? எங்கேருந்து வருகிற ஒரு ஒளி? கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரும்போது அது வருகிற ஒரு ஒளியாக இருக்கிறது. இது என்ன ஒரு ஒளியில் அது கம்பேரே பண்ண முடியாது. எந்த பெரிய வெளிச்சமாக இருந்தாலும் சன்லைட்டு, மூன்லைட்டு எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு ஒளியை ஆண்டவர் எங்கே கொடுக்கிறார்? நம்மேலே கொடுக்கிறார். இந்த ஒளியை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். வேதத்திலே அநேக காரியங்களை நமக்குள்ளே இருக்கிற ஒளி என்று சொல்லப்படுகிறது. முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 படிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அப்போது நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் என்னது நேச்சுரல் லைட் இருக்குது. என்ன லைட் அது? நம்முடைய கண். நம்முடைய கண் வந்து சரீரத்திற்கு எதுவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது? விளக்காய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் லேம்ப் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கண் வந்து நம்முடைய சரீரத்திற்கு லேம்ப் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு காரியம், நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் நம்மை படைக்கும் போதே இன்பில்ட்டாக ஒரு லைட் வச்சுருக்காரு. ஒரு டார்ச் லைட்டு, ஒரு விளக்கை வந்து நமக்குள்ளே வச்சுருக்காரு. யார் சொல்ல முடியும்?
சரி படிங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி என்னவா இருக்கான்? நமக்குள்ளே இருக்கிற ஒரு தீபமாக இருக்கிறது. அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் என்ன பண்ணுதான்? ஆராய்ந்து பார்க்குது. எது ஆராய்ந்து பார்க்குது? தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார் என்று இல்லை, நமக்குள்ளே ஆண்டவர் நம்மை படைக்கும் போது வைத்திருக்கிற ஆவி நம்ம என்ன பண்ணுதான்? ஆராய்ந்து பார்க்கிறது. our spirit itself is a lamp, man's spirit is a lamp என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதியிலே யாரை படைத்தார்? ஆதாம் ஏவாளை படைத்தார். அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாரு? சுவாசத்தை ஊதி அவர்களை ஜீவ ஆத்துமாவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ ஆத்துமா ஆக்கும்போது மனிதனுக்குள்ளே இருந்த ஆவி என்ன பெற்றது? வெளிச்சம் பெற்றது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய கிரியேஷனை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, எத்தனாவது நாளிலே ஆண்டவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தார்? 4ஆவது நாளிலே படைத்தார். ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று எப்பொழுது சொன்னார்? அது என்னங்க வெளிச்சம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இல்லைன்னா வெளிச்சமே இல்லை. ஆனால் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் எதை படைத்தார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். மனுஷனை படைக்கும் போது அவனுக்குள்ளே ஜீவ ஆத்மாவை ஊதும் போதே அவனுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் லைட் எதை வச்சாரு? அவனுடைய ஆவியை அவனுக்குள்ளே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? இப்போ மனுஷனுக்குரியவைகள் அல்லது மனுஷனுக்குள்ளே இருக்கிறவைகளை யார் தான் அறிய முடியும்? மனுஷன்தான் அறிய முடியும். நமக்குள்ளே இருக்கிறத யாருங்க அறிய முடியும்? பக்கத்திலேயே எப்பொழுதுமே நம்ம கூடவே இருக்கிற நம்ம அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கணவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிறவைகளை யாருமே அறிய முடியாது. அது வேதனைகளாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், அல்லது சந்தோஷங்களாக இருக்கலாம், விருப்பங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனுஷனுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறவைகளை யார் தான் அறிய முடியும்? மனுஷன் மாத்திரம்தான் அறிய முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். மனுஷருக்குள்ளே ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கார்? ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவி அது என்ன பண்ணுகிறது என்றால், சர்வ வல்லவருடைய சுவாசத்தினாலே உணர்வுள்ளதாய் மாற்றப்படுகிறது. நம்முடைய ஆவியிலே ஒரு உணர்வை கொடுக்கிறது யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி, என்னுடைய ஒளி வந்தது நான் சொல்றாரு. உன்னுடைய ஒளி வந்தது. அந்த ஒளி எதிலிருந்து வருகிறது? என்னுடைய மகிழ்மை. நான் உனக்குள்ளே ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறேன். அது எது? உன்னுடைய ஆவி. ஆவியிலே நான் ஒளியை கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை அழைக்கிறேன். எதற்கு? நீ எழும்பி பிரகாசிக்கும்படியாய், உன்னுடைய ஒளியை நீ உணர்ந்து கொள்ளும்படியாய். என்ன உணர்ந்து கொள்ள போகிற? அது எங்கேருந்து வரப்போகுது? எங்கேருந்து வரப்போகுது? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், மனுஷனோட ஆவியோடு நான் என்ன பண்ண மாட்டேன்? நித்தமும் போராடி கொண்டே இருக்க மாட்டேன். மனுஷன் பாவம் செய்த நாளிலே மனுஷனுடைய ஆவியை ஆண்டவர் உணர்வுள்ளதாய் படைத்தார். ஆனால் அந்த உணர்வுள்ள ஆவி என்ன ஆகிறது? ஒவ்வொரு நாளும் செத்து போகிறது. எதனால செத்து போகிறது? பாவத்தினாலே செத்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனுடைய ஆவியோடு என்னால் என்ன பண்ண முடியல? நித்தமும் போராட முடியல. நாள்தோறும் நான் என்ன பண்ணுகிறேன்? இவனுடைய ஆவியோடு போராடுகிறேன். அந்த போராடுகிற ஆவியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கூட நீ என்ன பண்ணாத? போராடாத. நீ எழும்பி பிரகாசி. நான் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய மகிமையினாலே நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? பிரகாசிப்பிக்க போகிறேன். நம்முடைய ஆவியை ஆண்டவர் பிரகாசிப்ப விரும்புகிறார். பாவத்திலே அக்கிரமத்திலே இருந்த நம்முடைய ஆவியை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயிர் மீட்சி அடைய போகிறார். மறுபடியும் நமக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய மகிமை நமக்கு வெளிச்சமாய், நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற காரியமாய் எப்படி மாறும்? முதலாவதாக யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் தீபம் எங்க பிரகாசிக்கிறது? என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் எதை கடந்து போனேன்? இருளை கடந்து போனேன். இப்போ முதலாவது, ஆண்டவருடைய மகிமை வெளிச்சமாய் என்னிலே பிரகாசிக்கிறது. அது என்ன செய்கிறது? என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, என்னிலே இருக்கிற இருளை நீக்குகிறது. அதே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் படித்து பாருங்க.
தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இது என்ன விளக்கு? என்னுடைய ஆவியாகிய விளக்கு அல்லது என்னுடைய கண்களாகிய விளக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஏற்று. அதனால்தான் அவர் சொல்றாரு, உன்னுடைய கண்கள் என்னவாக வேண்டும்? தெளிவடைய வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம தேவனை அறியாதபடி இருளிலே வாழ்வதற்கு முதலாவது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆகுது? உங்களுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. யாராலே குருடாக்கப்படுகிறது? சாத்தானாலே குருடாக்கப்படுகிறது. ஐஸ் ஹவ் பீன் பிளைண்டட் என்று. எதனால பிளைண்ட் பண்ணப்படுகிறது? அவங்களால எதை பார்க்க முடியல? சத்தியத்தை பார்க்க முடியல, தேவனை பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்படுகிறது. அல்ல, நம்முடைய கண்கள் குருடாக்கப்படுகிறதுனாலே நம்ம என்னவா நடக்கிறோம்? குருடர்களை போல நடக்கிறோம். தடவி தடவி நடக்கிறோம். அதனால தடவியாகிலும் அவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும். ஏன் தடவியாகி கண்டு கொள்ளணும்? நேராக நடக்கிறவங்களுக்கு தடவணுமாங்க? குருடர்கள் தான் என்ன பண்ணோம்? தடவி தடவி கண்டுபிடிக்கணும்ல. சில நேரங்கள் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய கண்களை குருடாக்கி போடுகிறது. என்ன பண்ணுது? அந்த விளக்கை அணைத்து விடுகிறது. நம்முடைய ஆவியில் இருக்கிற விளக்கு என்ன பண்ணுகிறது? ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை படித்தால் புரியும் உங்களுக்கு. யோபு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்து பாருங்க. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். அவனுடைய விளக்கு அணைந்து போகும். இதையே நீங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படித்தீங்கன்னா, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த ஆவியினுடைய விளக்கை அணைக்கிறது என்னது? பாவம். அந்த ஆவியிலே ஆண்டவர் ஏற்றி வைத்த விளக்கு எப்போ ஏற்றி வச்சாரு? உங்களையும் என்னையும் படைத்த போது. நாம் படைக்கப்பட்ட நாளிலே ஏற்றப்பட்ட விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன ஆகிறது? மங்கி எரி. எத்தனை பேருக்கு தெரியும்? மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காத தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய அக்கிரமத்தினாலே, நம்முடைய மீறுதல்களினாலே, நம்முடைய துக்கத்தினாலே, நம்முடைய சோர்வினாலே நம்முடைய ஆவி அணைந்து போகிற நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உன்னுடைய திரியை நான் என்ன பண்ண மாட்டேன்? அணைக்க மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை உன்மேல் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு வெளிச்சமாய் வீச பண்ண போகிறேன். நான் உன்மேல் உதிக்கும் போது நீ என்ன பண்ணுவ? எழும்பி பிரகாசிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கு 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. அப்போ இருள் எதனாலே வருகிறது? என்னுடைய ஆவி ஒரு விளக்காய் இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ளே எப்பொழுது இருள் வருகிறது? பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கும்போது, சத்ருவுக்கு இடம் கொடுக்கும்போது, சில நேரங்கள் துக்கங்கள், துயரங்கள் நம்மை மேற்கொள்ள நாம் விடும்போது நம்முடைய ஆவி என்ன ஆகிறது? ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி அணைந்து போகிற நிலைமைக்கு வருகிறோம். அதனால தான் தேவன் சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அவரை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுவாங்க? ஜீவ ஒளியை அடைவான். ஏன்? அவர் எதற்கு ஒளியா இருக்கிறார்? உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். என்னவா வந்தாரு? ஒளியாய் வந்தார். அப்ப தேவன் தன்னுடைய மகிமையை எதன் மூலமாய் வெளிப்படுத்தினார்? இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அந்த இயேசுவை நான் நம்பும் போது, இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது, இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் போது அவர் என்னவாகிறார்? எனக்கு ஒளியாக மாறுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து யோசித்து பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தார். அதிலே ஒன்று என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக அவர் என்னவாக போனார்? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, ஆண்டவருடைய மகிமையை குறிக்கிறது. அவர்களுக்கு முன்பாக போகிற மகிமை எதை செய்தது? அவங்க என்ன செய்யணும்? மேகம் உட்காரும்போது உட்காரணும், எழுந்திருக்கும் போது எழுந்திரிச்சு போகணும். அந்த மேகத்தை அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த மேகம் யாரு? கிறிஸ்து தான் அந்த மேகம். அந்த கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றின போது அவர்கள் என்ன ஆனாங்க? இருளிலே நடக்கவில்லை. மிட் நைட்டில் கூட இயேசு அவர்களுக்கு என்னவா இருந்தார்? ஒளியா இருந்தார், வெளிச்சமா இருந்தார். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? அந்த மேகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மேகம் மூவ் பண்ணால் இவங்க என்ன பண்ணோம்? அவர் உட்கார்ந்திருந்தால் அவர் தான் யார்?
இந்த உலகத்தின் வெளிச்சம். ஹல்லேலூயா. இயேசுதான் இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும்போது யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. முதலாவது தேவனுடைய மகிமை எனக்குள்ளே எப்படி வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதனாலே வர வேண்டும். என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நான் என்ன பண்ணுகிறேன்? வெளிச்சத்திற்குள்ளே வருகிறேன். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வரும்போது நான் என்ன பண்ணுகிறேன்? அவருடைய மகிமையை நான் அனுபவிக்கிறேன். அந்த மகிமையை எங்கே அனுபவிக்கிறேன்? மங்கி எரிகிற திரியாகிய என்னுடைய ஆவியிலே நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு யார் இல்லாமல் முடியாது? இயேசு இல்லாமல் முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் சைட் பை சைடு நான் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிற இந்த முதலாவது காரியம் எதை குறிக்கிறது என்றால் இந்த அவுட்டர் கோட்ஸ் அல்லது வெளி பிரகாரத்தை குறிக்கிறது. இந்த வெளி பிரகாரம் என்று சொல்லும்போது ஜனங்கள் எல்லாருமே அங்கே வரலாம். யார் வேணா அந்த வெளி பிரகாரத்திற்கு வரலாம். அவங்க எதை பார்ப்பார்கள் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற கூடாரத்தின் மேலே இருக்கிற எதை பார்ப்பாங்க? மேகத்தை பார்ப்பாங்க. ஆண்டவருடைய மேகம் இரவிலே பகலிலே அந்த கூடாரத்தின் மேலே இருந்தது. அதை இந்த ஜனங்கள் பார்த்தார்கள். அதுதான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற உறவு எங்கே தான்? பிரகாரங்களிலே இருந்தாங்க. அவருடைய பிரகாரங்களிலே நாம் வருகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுகிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் எல்லா கோத்திரத்தாரும் எங்கே வர முடியும்? அவருடைய பிரகாரங்களுக்குள்ளே வர முடியும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த பிரகாரத்தின் அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி யார் தான்? இயேசுதான். இயேசுவின் மூலமாய் மாத்திரமே நம்ம அந்த பிரகாரங்களுக்குள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்கிறார், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். யாரை பின்பற்றும் போது? இயேசுவை பின்பற்றும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தானே, ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. மனதின் காரிருள் நீங்க வேண்டும் என்றால் நம்ம எங்க வர வேண்டும்? அந்த பிரகாரங்களுக்குள்ளே வர வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? பிரகாசிக்க பண்ணுகிறார். முதலாவதாக தேவனுடைய மகிமை நமக்குள்ளே உதிக்கும்படியாக நமக்கு என்ன வேண்டும்? இயேசு வேண்டும். அவரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவரை பின்பற்றும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? பிரகாசம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ரெண்டாவதாக அதே நம்ம படித்த ஏசாயாவின் பகுதியிலே 2 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் படித்தோம், அவருடைய மகிமை என்னாகும்? அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசுவை குறிக்கிறது. ரெண்டாவதாக அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும். அவர் மகிமை என் மேலே காணப்படும் போது என்னால் என்ன பண்ண முடியும்? எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன்? என்னுடைய ஆவியிலே அவர் ஒளியாக இருக்கிறார், அவருடைய ஒளியை பிரகாசிக்கிறார், இருளை நீக்கி விடுகிறார். சரியா? ரெண்டாவதாக தேவனுடைய ஆவி எனக்குள்ளே என்னவாகிறது? வெளிச்சமாய் மாறுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, அப்போஸ்தலர் 2:3 படிங்க. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இது என்ன ஒளி?
நம் மேலே காணப்படுகிற ஒளி. அன்றைக்கு பிரிந்திருக்கும் நாவுகளாக யார் மேலே காணப்பட்டது? சீஷர்கள் மேலே காணப்பட்டது. என்ன காணப்பட்டது? தேவனுடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவர் ஒளியாயிருக்கிறார், நான் அவரை பின்பற்றுகிறேன் என்கிற நிலையிலிருந்து நான் அடுத்த எந்த நிலைக்கு தெரியுமா போகிறேன்? நானே என்ன ஆகிறேன்? உலகத்திற்கு ஒளியாக மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. அவர் ஒளியாயிருக்கிறார், நான் அவரை பின்பற்றுகிறேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதலாவது படி. இயேசுவே நீங்கள் தான் ஒளிப்பா, நான் உங்களை பின்பற்றி வருகிறேன். நான் உங்களை பின்பற்றும் போது என்ன ஆகுது? நான் இருளிலே நடக்க மாட்டேன், வெளிச்சத்திலே நடப்பேன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த லெவல்லையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு போதும், காலையில் கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறேன், போதும், ஆண்டவரை முழுமனதோடு பின்பற்றுகிறேன், இது போதும் என்று அல்ல. அடுத்த லெவலுக்கு நம்ம வர வேண்டும். நம்மளே என்ன ஆக வேண்டும்? ஒளியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளே ஒளி இருக்குமானால் அப்புறம் இருளுக்கு அங்கே இடம் இருக்கா? நிச்சயமாக இடம் இல்லை. ஒளியை நம்ம பின்பற்றும் போது கூட நம்ம என்ன பண்ணலாம்? தடுமாறலாம். ஆனால் நானே வெளிச்சோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் டார்ச் லைட் வச்சுட்டு நடந்து போனால் கூட எனக்கு அநேக இருளான இடங்கள் என்ன பண்ணாது? தடுமாற்றத்திலே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நானே ஒரு டார்ச் லைட்டுன்னு வச்சுக்கோங்க, டார்ச் லைட் என்னைக்கா தடுமாறுமா? நாம் ஒளியாக மாறுவதற்காக எதை கொடுக்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம் அழகாக இதை சொல்லுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லர் என்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம யாரா? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற என்னவா இருக்கிறோம்? ஆலயமாயிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவனுடைய மகிமையை எனக்குள்ளே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, நிறைய நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற வல்லமை அல்லது நமக்குள்ளே இருக்கிற மகிமையை நம்ம என்ன பண்ணுகிறதுல உணர்கிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி அனைத்தும் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சுற்றி பாருங்களேன் உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ள அற்புத காட்சிகளை. இந்த உலகத்தில் இன்னைக்கு சொல்கிறாங்க, அந்த சோலார் சிஸ்டம்லாம் சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு அந்த சோலார் சிஸ்டம் என்றால் என்னவென்று தெரியும்? அதில் என்ன சொல்கிறாங்க? 9 கிரகங்கள், இப்போ 8 கிரகம்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ளூட்டோ அது யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே 9னே வச்சுக்கலாமே. 9 கிரகங்களிலே நம்முடைய கிரகம் எப்படிப்பட்ட ஒரு கிரகம்? ஒரு கிரகம் தான். நம்ம பூமியை விட பெரிய கிரகங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 9 கிரகங்கள் சுற்றி வருகிறது. எதை சுற்றி வருகிறது? சூரியனை சுற்றி வருதுங்க. இந்த சூரியனை சுற்றி நம்ம 9 கிரகங்கள் சுற்றி வருதுல்ல, இதை மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம்ஸே இருக்கான். கோடிக்கணக்கான கிரகங்கள் இல்லை, சோலார் சிஸ்டம்ஸ். அதாவது இப்படி 9 இப்படி சர்க்கிளாக உங்கள் பசங்க பண்ணாத ப்ராஜெக்ட்லாம் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? சோலார் சிஸ்டம் ப்ராஜெக்ட் எல்லாரும் பண்ணியிருக்கீங்களே, அதில் பார்ப்பீங்களா இப்படி சர்க்கிளாக அந்த மாதிரி 9 வச்ச சர்க்கிளை எத்தனையோ கோடிக்கணக்கான சர்க்கிள்ஸ் எங்கே இருக்கான்? யோசிச்சு பார்க்க முடியுதா நம்மளால்? இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா. அந்த மகிமையை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்? நம்மிடத்துல வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி தன்னுடைய மகிமையை பின்பற்றுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் சொன்னார், நான் போகிறேன், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? திக்கற்றவர்களாக. ஏங்க, இயேசு இந்த பூமியில் அவர் மரித்திருந்தால் போதுமா? போதாதுங்க, அதுவே ஜாஸ்தி. இந்த பாவமான மனுஷங்களுக்கு, இந்த துரோகியான மனுஷர்களுக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததே போதுமானதாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மகிமை போதாது, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் மகிமை தரேன். என்ன தெரியுமா பண்ணுகிறேன்? நான் போய் உங்களுக்கு என்று நான் என்ன பண்ணுகிறேன்? ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் என்ன பண்ணுவார்? காலைல பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போவாரா? இல்லைங்க, எப்பொழுதும் he will dwell with you forever. உங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாய் என்னுடைய மகிமையை உனக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணுகிறேன்? உனக்குள்ளே வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் தவிர அவருடைய மகிமையை வேறொருவனுக்கு கொடார் என்று இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் he will not share his glory with another. அதாவது பகிர்ந்து கொடுக்க மாட்டார். ஆனால் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்? நமக்குன்னு சொல்லாதீங்க, எனக்குன்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன், எத்தனை அன்புள்ள தேவன். He shares his glory with us. அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்காக யாரை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரையும் கொடுக்கிறார். தீத்து 3:5 படிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கிரியைகளினால் நம்மை ரட்சிக்காமல் முதலாவது நம்மேல் இரக்கம் பாராட்டினார். மறு ஜென்ம முழுக்கு ஞானஸ்நானத்தின் மூலம் அவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே நம்ம என்ன பண்ணுகிறார்? புதிதாக்கி நம்மை இன்னும் ரட்சிக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது இதை நான் ஒரு மவுண்ட் சைனாய் எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்க்கிறேன். இதை எதவா என்று பார்க்கிறேன்? சீனாய் மலை அனுபவமாக பார்க்கிறேன். சீனாய் மலையின் மேலே யார் வந்தது? தேவன் வந்தார். நீங்கள் அநேக இடத்துல வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை எங்கெல்லாம் வெளிப்பட்டதோ அங்கே ஒரு பயங்கரமான ஒரு காட்சி இருந்தது. நம்ம தேவனுடைய மகிமை ஃப்ரீயாக அவர் நமக்கு கொடுக்கறதுனால அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட இடங்களை நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது, அந்த இடத்துல அக்கினி வந்திருக்கிறது, அந்த இடத்துல ஜனங்கள் அப்படியே விழுந்திருக்கிறாங்க. அந்த விதமான ஒரு மகிமையான அனுபவங்கள் இந்த மவுண்ட் சீனா எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த இடத்துல யார் ஏறி போனது? மோசே ஏறி போய் என்ன வாங்கி கொண்டார்? கற்பனைகளை வாங்கி கொண்டார். இந்த கற்பனைகளிலே நடக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த எந்த அனுபவம்? தேவனுடைய மகிமையின் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பத்தாது, அந்த பரிசுத்த ஆவியானவரினாலே சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தப்படுகிற அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம எடுத்து படிக்கணும். ஆண்டவர் மோசேக்கு கற்பனைகளை கொடுத்தார். எதற்கு அந்த கற்பனைகளை கொடுத்தார்? ஜனங்கள் அதை பின்பற்றும்படியாய். இன்றைக்கு தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன வசனம்? அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த வேதம் நமக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மகிமை எனக்குள்ளே வெளிப்படுத்தும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை தன்னுடைய ஆலயமாய் மாற்றிக்கொண்டு தேவனுடைய மகிமை என்னிலே வெளிப்பட வேண்டும் என்றால் நான் என்ன பண்ண வேண்டும்? அவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நான் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் வேதத்தை படிப்பது என்றது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு, எனக்கு பைபிளே தேவையில்லை, பைபிள்லாம் மனுஷன் எழுதுனது, அதனால எனக்கு வேண்டாம், நான் டைரெக்டாக ஜெபம் பண்ண ஆண்டவர் எல்லாமே வெளிப்பட. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் சிலரை பார்த்துருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம். ஆனால் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த வேதத்தின் முக்கியத்துவம் தங்களுடைய வாழ்க்கையில் தெரியாததுனால, வேதம் தங்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் மாறாததினாலே அவர்களுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை தடம் புரளுகிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்குள்ளே எப்படி நடத்துவார் தெரியுமா? எப்படி நடத்துவார்? வேதத்தின் மூலமாக தான் நடத்துவாருங்க. நீங்கள் வேதத்தை படிக்க 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 அந்த வேதத்தில் உள்ளதை புரிந்து கொள்ளுகிறதற்கு அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் கண்களையும் உங்கள் இருதயங்களையும் தெளிய பண்ணுவார். அவர் இல்லாமல் இந்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், புரியுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் வேதத்துலேருந்து 1000 கேள்வி கேட்குறாங்க. காயினுக்கு எங்கேருந்து பொண்டாட்டி வந்துச்சு? தேவையில்லாத கேள்விலாம். ஏங்க பைபிளில் எவ்வளவோ இருக்குது. இப்போ காயினுக்கு யார் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு இவர் என்ன பண்ண போகிறார்? இந்த மாதிரி குறுக்கு முறுக்கான கேள்விகளை கேட்கறதுக்கு தான் என்ன படிக்கிறாங்க? சர்ச்சில் பிரசங்கத்தில் உட்காந்தா பாஸ்டர் என்னென்ன தப்பாக சொல்கிறாரு தெரியாமல் வாய் தவறி எலியாவே எலிசான்னு சொல்லியிருப்பார். எலிசா அதை ஒரு பெரிய விஷயமா, என்ன பாஸ்டருக்கு பைபிளே தெரியல, எலிசாவை எலியான்னு சொல்கிறேன். நம்ம குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறது? நம்ம அப்படி படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய சொந்த ஞானத்திலே நம்முடைய சொந்த அறிவிலே இந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த வேதத்திலிருந்து நான் ஒன்றும் கற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருவேளை ஞானம் பெற்றுக்கொள்வேன், ஒருவேளை நான் பெரிய பைபிள் ஸ்காலராய் மாறி விடுவேன். பைபிளில் எல்லாமே ஃப்ரண்ட் டு பாட்டம் எனக்கு
மனப்பாடமாய் ஒருவேளை நான் படித்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனப்பாடமாய் நான் பண்ணுகிற வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றதாய் எப்போ மாறும்னா, அது என்னுடைய வாழ்க்கையின் சத்தியமாய் மாறாத போது, அதை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நான் அனுமதிக்காத போது. நீங்களாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெமரி வேர்சஸ் எல்லாம் வாரம் படிக்கிறீங்க. ஆனால் அந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவராலே சத்தியமாக மாறுகிறதா? சத்தியம்னா என்னங்க? அதுதாங்க உண்மை. அதை விட்டா வேற உண்மை இல்லை. அந்த சத்தியத்தின்படி நான் நடக்க வேண்டும். அவர்தான் சத்தியம், அவருடைய வார்த்தை தான் சத்தியம், அவருடைய வார்த்தை தான் உண்மை. இதில் எந்த விதமான மாறுதல் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதில் ஒரு வார்த்தையை கூட்டினாலோ குறைக்கவோ நமக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. நம்ம கூட்டவும் குறைக்கவும் நமக்கு அதிகாரம் இல்லை. கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பகுதிகள் யோபினுடைய புஸ்தகம். யோபு நிறைய கேள்விகள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டு 40ஆம் அதிகாரத்தில் 38 கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, யோபு என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருங்க யோபு? நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனாலே சாட்சி பெற்றவன்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு யார் கரெக்டான ஆள்? 4 கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கணுன்னா யார் பெஸ்ட் ஆள்? நம்மளாம் போய் கேட்க முடியுமா? நம்மளாம் பாவியான மனுஷர்கள். கேள்வி கேட்க தைரியம் இருக்கிற ஒரே ஆள் யோபு. அவரே என்ன சொல்கிறாராம்? வாயை பொத்திக்கிறேன்னு கூட சொல்லங்க. அப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் சாம்பலிலும் ரட்டிலும் உட்கார்ந்து மனம் திரும்புகிறேன். எதுக்கு மனம் திரும்புகிறாராம்? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு. அவர் என்ன தெரியுமா கேட்டார்? ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? என்னை எதிரி மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் பதில் சொல்லலைங்க. என்ன தெரியுமா பண்ணார்? அவருடைய மகிமையை மாத்திரம் நீங்கள் படித்து பாருங்கள். யோபுல ஆண்டவர் யோபுக்கும் அவனுடைய சிநேகிதர்களுக்கும் பேசின வார்த்தைகளை வெறும் தன்னுடைய மகிமையை மாத்திரம்தாங்க அவனுக்கு முன்னாடி காட்டினார். நான் இது பண்ணும்போது நீ இருந்தியா? நான் இதை படைக்கும் போது நீ இருந்தியா? இது எப்படி நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? 4 கேள்வி என்னங்க, 1000 கேள்வி கேட்டார். அவனால் என்ன பண்ண முடியல? ஒரு கேள்விக்கு கூட யோபுவாலே பதில் சொல்ல முடியவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே அந்த மகிமை, தேவனுடைய மகிமை நம்மிலே வெளிப்பட நாம் அனுபவிக்கும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? எழும்பி பிரகாசிக்கும்படியாய் வெளிச்சம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, நான் சொன்னேன் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நான் முதலாவது வெளி பிரகாரத்தில் இருந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் போதாது. நம்ம அந்த அனுபவத்திலிருந்து 2வது ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்? பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த காரியங்கள் என்ன? 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. என்ன வைக்கப்பட்டிருந்தது? விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் வேற என்ன வைக்கப்பட்டிருந்தது? அப்பம் வைக்கப்பட்டிருந்தது. மேசையிலே அப்பம் வைக்கப்பட்டிருந்தது. வேற என்ன வைக்கப்பட்டிருந்தது? 3வது ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்தது. தூப பீடம், ஒரு தூப கலசம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் த பிரெட் அண்ட் த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். இது 3 எதை குறிக்கிறது? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எதை குறிக்கிறது? நான் சொன்னேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அடுத்தது அப்பம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் எதை குறிக்கிறது? தூபபீடம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஜபங்களை குறிக்கிறது. நம்முடைய ஜபங்கள் எதுவாக ஆண்டவருக்கு முன்பாக எழும்புகிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம்? தூபமாய் எழும்புகிறது. நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜபங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தூபம். அந்த ஒரு நிலைக்கு நம்ம வர வேண்டும். பிரகார கிறிஸ்தவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. வெளியிலே இருந்து ஐ ஃபாலோ கிரைஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், அந்த பிரகார கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டெம்டேஷன் வந்தால் முதல்ல ஆளாக என்ன பண்ணுறாங்க? போய் விழுந்து விடுறாங்க. ஒரு சோதனை வந்தால் போதும், ஒரு விக்கிரகம் வந்தால் போதும், உடனே போய் என்ன பண்ணுறாங்க? விழுந்து விடுக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதானே. கரெக்டாக சர்ச்சுக்கு வாரம் 5 மணி சர்வீஸ்க்கே நான் போய் முதல் ஆளாக உட்காந்துணும். இதுதான் ஃபாலோவிங் கிரைஸ்ட். இதெல்லாம் ட்ரெடிஷனாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய இருதயத்திலே ஒரு மாற்றமும் இல்லை. யாருக்காவது தெரிய போதாங்க? நான் பைபிள் படிக்கிறேன்னா, ஜெபம் பண்ணுறேன்னா, என் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது யாருக்கு தெரிய போகுது? நான் சொன்னது போல் மனுஷனுடைய ஆவி யாருக்கு தான் தெரியும்? மனுஷனுக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் வெளியரங்கமாக பிரகார கிறிஸ்தவனாக இருக்கும்போது வெளியரங்கமாக எல்லாரும் பார்த்துப்பா ரெகுலராக பிரகாரத்துக்கு வந்துடுறாங்கங்க. ரெகுலராக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணுறதில்ல, ஒரு ப்ரேயர் மிஸ் பண்ணுறதில்ல.
ஆனால் நம்ம அங்கேயே நின்று விடக்கூடாது. நல்லது, நம்ம ஆண்டவரிடத்துல எல்லாரும் வர வேண்டும், பிரகாரங்களுக்குள்ளே வர வேண்டும், உண்மைதான். ஆனால் அதோடு நாம் நின்று விடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போனோம். என்ன லெவலு? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவருடைய அப்பமாகிய ஜீவ வார்த்தை இருக்கிறது. அவருடைய எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக என்ன இருக்குது? தூபபீடம் இருக்கிறது. அந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நான் வரும்போது தான் நான் என்னவா மாற முடியும்? நான் என்னமாய் மாற முடியும்? இயேசு ஒளியாய் இருக்கிறார், ஆனால் நானும் ஒளியாய் மாற முடியும். நான் ஒளியாய் மாற வேண்டும் என்றால் நான் பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர வேண்டும். மூன்றாவதாக, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடித்த பகுதி, அவரே என் வெளிச்சமாகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை மாத்திரம் வெளிச்சமாக்கல, அவரே என்னுடைய வெளிச்சமாகிறார். நம்ம படித்த பகுதி தான் ஏசாயா 60:19 படிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய என்ன ஆயிடுறாரு? வெளிச்சமாகி விடுகிறார். கர்த்தரே எனக்கு மகிமையாய் மாறி, நானே யாரு? தேவனுடைய மகிமையாய் மாறி விடுகிறேன். நானே தேவனுடைய வெளிச்சமாய் மாறி விடுகிறேன். இதை எதை குறிக்கிறது என்றால், நான் சொன்னது போல இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே எதை குறிக்கிறது? மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திற்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். சில வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் அப்பா நிறையா இதில் டிவோஷன்ஸ் நடத்தினாங்க. பட் இதை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்த போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன சின்ன காரியங்கள் தான். அந்த ஒவ்வொரு காரியத்திலும் உள்ள மகிமைகளை நீங்கள் பார்க்கும்போது மிகவும் மிகவும் அற்புதமாக இருக்குது. நீங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உண்மையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கூடாரம் தான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூடாரம் கிடையாது, ஒரு சாதாரணமான கூடாரம். ஆனால் அதிலே ஆண்டவர் காட்டி இருக்கிற அந்த ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய மகிமையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது நீங்கள் படித்து பாருங்கள், வேதத்திலே யாத்ராகமத்திலே அதை எப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நான் படிக்க நேரம் இல்லை. வீட்டில் தயவு செஞ்சு அதை போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முழுவதுமாய் திரைகளால் மூடப்பட்டது. நான் சொன்னேன் பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிச்சத்திற்கு என்ன இருக்கு? அந்த குத்து விளக்கு இருக்கிறது என்று சொன்னேன். வெளிப்பிரகாரத்தில் என்ன இருக்கு? வெளிச்சத்துக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. இல்லைன்னா காலையிலனா சூரியன் கூட இருக்கு, நைட்டில் சந்திரன் கூட இருக்கு, எக்ஸ்ட்ரா லைட் 2 லைட் இருக்கு. ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒன்று தெரியுமா? லைட்டே கிடையாதுங்க. மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன இடம்? ஆண்டவர் இருக்கிற இடங்க. லைட் சோர்ஸே கிடையாதுங்க. முழுவதும் மூடப்பட்ட அறையிலே, முழு இருட்டான அறையிலே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த உடன்படிக்கை பெட்டி, மர்சி சீட் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு மாத்திரமல்ல, நான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நான் வரும்போது எனக்கு என்ன தேவையில்லை? சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை. யார் எனக்கு வெளிச்சமாய் மாறுகிறார் என்றால் தேவனே எனக்கு வெளிச்சமாய் மாறி விடுகிறார். அவருடைய பிரசன்னமே எனக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பகுதி, மோசே இந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்ல, அவர் கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உன்னுடைய மகிமையை எனக்கு காட்டும். எனக்கு புரியலைங்க. 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் எங்கெங்க இருந்தார்? அவர் பார்க்காத மகிமைங்களாங்க. அப்போ ஆண்டவருடைய மகிமையிலே எவ்வளோ ஒரு உன்னதம் இருக்கும் என்றால், அவர் அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்தபோது ஜனங்களாலே அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. இப்போ நான் இங்கே வெறும் தலைக்கு தான் நம்ம முக்காடு போடுறோம். ஆனால் மோசேவுக்கு முகத்துக்கே முக்காடு போட்டாங்களாம். ஏனென்றால் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களால் இவரை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர் தேவனுடைய மகிமையை பிரதிபலித்தார். தேவனுடைய சமூகத்திலே 40 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபித்து விட்டு வருகிறார். கற்பலைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார். அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு மனிதன், ஜனங்கள் அவரை பார்க்க கூட முடியாத அளவுக்கு மகிமை நிறைந்த மனிதன் தேவனை பார்த்து என்ன கேட்குறாரு? ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காட்டுவப்பா, உம்முடைய மகிமை எனக்கு காட்டும் அப்பா. நாம் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்கு போதாது ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நான் என்ன பண்ணணும்? உங்கள் மகிமையில் நீந்தி நீந்தி மூழ்கணும். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு
காரியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு பண்ணார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். முதல் 8 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தேவன் மறுரூப மலையிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். யார் அங்கே பேசினது? மோசே பேசினார். மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே உடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், என்னுடைய முகத்தை நீ பார்த்தா என்ன பண்ண மாட்ட, நீ உயிரோட. அப்படின்னா என்னங்க, பொய்யா எழுதி வச்சிருக்குதா அவர் முகமுகமாக பார்த்தேன்னு? என்னுடைய மகிமையை நீ முழுவதுமாய் பார்த்தால் என்ன பண்ண மாட்ட, நீ உயிரோடு இருக்க மாட்ட. என்னுடைய மகிமையை நீ முழுவதுமாய் பார்க்க உன்னாலே முடியாது என்று சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். அவர் மகிமையில் இருக்கும்போது யார் அங்கே வந்து பேசி கொண்டிருக்கிறது? மோசே வந்து பேசுகிறார் என்று சொல்கிறார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. நாம் அவரை காணும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய மகிமையினால் அவர் நம்மை நினைக்கும் போது நம்ம யாருடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறோம்? பிதாவினுடைய மகிமை. எந்த மகிமைங்க? என்னுடைய மகிமை நீ பார்த்தா செத்து போயிடுவேன்னு சொன்ன மகிமை. ஹல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது பேதுரு அந்த அனுபவத்தை சாட்சியாய் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அங்கே அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனால் இயேசு கனத்தையும் மகிமையையும் நாங்கள் பெற்ற போது நாங்கள் அங்கே இருந்தோம். எதை குறிக்கிறது அது? அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை குறிக்கிறது. அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸினுடைய அனுபவத்திற்குள்ளே இயேசு வந்து மரித்த போது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் கிழிந்ததான். எதுக்குங்க கிழிஞ்சுது? எதுக்கு கிழிஞ்சுது? ரொம்ப பழசாக போச்சு, வேறு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணலான்னு கிழிச்சு விட்டாங்களா? இல்லைங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். நீங்கள் வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 இதை பொறுமையாய் நாம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22. யாராவது ஒருத்தர் படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும்போது அங்கே வந்து சீஃப் ப்ரீஸ்ட் அல்லது ஹை ப்ரீஸ்ட் அவர் மாத்திரம்தான் எங்கே போக முடியும்? அதுவும் வருஷத்துக்கு வரும்போது தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் போக முடியும். ஆனால் நம் இயேசுவினாலே அவர் யார் ஆனார்? நமக்காக அவர் என்ன ஆனாருங்க? பிரதான ஆசாரியனாய் மாறினார். பிரதான ஆசாரியனாய் மாறி அந்த திரையை கிழித்து கொண்டு அவர் என்ன பண்ணினார்? நீங்களும் நானும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நீங்களும் நானும் நுழைகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அவர் நம்மை பார்த்து நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள் யார்? லேவியரும் ஆசாரியருமாய் இருக்கிறீங்க. இது வந்து யோசித்து பார்க்க முடியாத ஆண்டவருடைய நன்மைகள். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே ஒரு காரியத்தை நான் கேட்குறேன் செய்ய மாட்டீங்களே, இந்த ஒரு காரியம் நன்மை செய்ய மாட்டீங்களே. ஆனால் நம்ம மறந்து விடுகிறோம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நான் சொல்லுகிறேன் எண்ணி முடியாத நன்மைகள், யோசித்து பார்க்க முடியாத நன்மைகள். பாவிகளாய் பிரகாரங்களுக்கு கூட வருகிறதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை எங்கே கூட்டிகிட்டு போகிறாராம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறார். நீங்கள் படித்து பாருங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் எத்தனை தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று படித்து பாருங்கள். அப்போ தெரியும் நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்கள். நம்முடைய சுயநீதியினாலேயோ நம்முடைய கிரியைகளினாலோ நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்கவே முடியாதுங்க. ஒன்றும் இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குது?
அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஆனால் அந்த புண்ணிய இரத்தத்தின் மூலமாய், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தைரியத்தோடே நாம் நுழையத்தக்கதாய் மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாய். எந்த மகிமை? பிரகாரத்தின் மகிமையோடு நாம் நின்று விடக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையோடு நின்று விடக்கூடாது. நம்ம எங்கே போக வேண்டும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை. ஆண்டவரே, மோசே கேட்டது போல், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காட்டுங்கப்பா, உம்முடைய மகிமை எனக்கு காட்டுங்கப்பா. நான் இப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலான கிறிஸ்டியன் லைஃப் நல்லதுதான், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிறேன். ஆனால் இது போதாது ஆண்டவரே, இது போதாது ஆண்டவரே. இன்னும் உம்முடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில காட்டும் அப்பா, இன்னும் உம்முடைய மகிமை வாழ்க்கையில காட்டும். எவ்வளவு காட்டும் என்றால், நீராகவே நான் இந்த உலகத்துக்கு மாற வேண்டும் அப்பா. என்னை நான் நடக்கும் போது ஜனங்க சொல்லணும், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய உறவுகள் எல்லாவற்றிலேயும் அந்த மகிமையை நான் என்ன பண்ண வேண்டும்? வெளிப்படுத்த. இயேசு இந்த உலகத்தில் நடந்தபோது அவர் போன இடத்தில் எல்லாம் அவர் என்னத்தை வெளிப்படுத்தினார்? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அது யாராக இருந்தாலும் அவரிடத்துல வந்த யாவருமே என்ன பண்ணாங்க? அவரை குறித்து ஒருவேளை எரிச்சல் பட்டாங்க, கோபப்பட்டாங்க, இல்லைன்னா அவருக்கு அடிமையாய் அவர் பின்னாலே நடந்தாங்க. அவருடைய மகிமையினாலே தொடப்படாதவர்கள், எரிச்சல் அடையாதவர்கள் ஒருவருமே இல்லைங்க. நாம் அப்படி மாற வேண்டும், நாம் இயேசுவாய் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூப பட்டோமா? படுகிறோம். அந்த அனுபவத்திற்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம கண்ணாடியிலே பார்க்கிறது போல நம்ம அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையவே நமக்கு பார்க்கிறதற்கு நமக்கு நேரமும் இல்லை, நமக்கு தகுதியும் இல்லை. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது, அவரை நாம் என்ன பண்ண போகிறோம்? முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவருடைய மகிமையோடு கூட சேர்ந்து நாமும் அவருடைய மகிமையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோம். அந்த மகிமைக்கு நாம் பாத்திரவான்களாய், அவருக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் உண்டாக்குகிறது என்னது? எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னுடைய மகிமையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் என்னவாய் மாற்றுங்க? அந்த சாயலா. எந்த சாயல்? இயேசுவின் சாயலா எங்களை மாற்றுங்கப்பா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் மறுரூபமாக வேண்டும். பவுலை குறித்து நான் யோசிக்கும் போது ரொம்ப எனக்கு பவுலுடைய வாழ்க்கை அதிகமாய் பிடிக்கும். பவுல் பாவத்திலே, அக்கிரமத்தை, பிரகார வாழ்க்கையிலிருந்து வருகிறார். அவரை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கிறார். சவுலை ரட்சிக்கிறார், பவுலாக மாற்றுகிறார், அவருக்கு சீஷனாக மாற்றுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு? நான் ஆண்டவருக்காக அடிப்பட்டேன், விதப்பட்டேன், என் சகோதரர்கள் எனக்கு பண்ணாங்க, இது பண்ணாங்க. அவருடைய பட்டியல்லாம் படித்தா நம்மலாம் என்னடா ஊழியம் செய்கிறோன்ற மாதிரி இருக்கும். பவுல் படித்தா அவ்வளோ பெரிய பட்டியல். இத்தனை முறை அடிக்கப்பட்டேன், இத்தனை முறை நான் செத்தவன் போல் என்னை விட்டுட்டு போனாங்க, இத்தனை முறை என்னை ஏமாத்தினாங்க, எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அது பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். கடைசியில் பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? எனக்கு மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றுமில்லை. நான் மேன்மை பாராட்டணும்னா எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். அவருடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டி கொள்கிறேன். அவர் சொல்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக. எதற்காக? அந்த மகிமைக்கு ஒப்பாக. நான் படுகிற பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒத்தவைகள் அல்ல. பவுலுக்கு தெரியும், நான் எவ்வளோதான் பாடுபட்டாலும், எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அது எதற்கு ஒப்பாகாது? எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமைக்கு அது ஒப்பே ஆகாது. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், வேதனைப்படலாம், கண்ணீரின் பாதையிலே நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடாதீங்க, நீங்கள் படுகிற பாடுகள், படுபோகிற பாடுகள் ஒன்றாகிலும் கர்த்தர் உங்களிலே வெளிப்படுத்த போகிற மகிமைக்கு ஒத்தவைகள் அல்லவே அல்ல. அந்த மகிமை என்னுடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கும் என்றால் நான் இவைகள் எல்லாவற்றையும் என்னவென்று நினைப்பேன்? கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம் அப்பா, கொஞ்ச காலம் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நான் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன் ஆண்டவரே. இவைகளுக்காக நான் ஆடி தேடி ஓட மாட்டேன் ஆண்டவரே. நான் அந்த மகிமையினாலே என்னை நிரப்புங்க,
அந்த மகிமையினாலே நிரப்புங்க. எத்தனை பேர் அதை ஒரு ஜெபமாய் மாற்றப் போகிறோம்? ஆண்டவரே, மகிமை மேல் மகிமை நான் அடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. மறுரூபமாக விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் காண விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே. மகிமை மேல் மகிமை மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே,
மகிமை, உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் தகப்பனே. அப்பா, பிரகாரங்களில் இருந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எங்களை கொண்டு வாரும் தகப்பனே, எங்களை கொண்டு வாரும் தகப்பனே. நீரே எங்களுக்கு மகிமையாய் மாறத்தக்கதாய், நீரே எங்களுக்கு வெளிச்சமாய் மாறத்தக்கதாய். ஓ ரபா சந்தரன மரிகா பாபா 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 நிமரபதி அந்தரன மஷிகர பாபா 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 பாபா. ஹalleluya Jesus. கர்த்தர் எனக்கு மகிமையாய் மாறும்போது நான் இந்த உலகத்தின் மகிமைகளை நான் பெரிதாக நினைக்க மாட்டேன். இந்த உலகத்தின் மனிதர்கள் எனக்கு கொடுக்கும் மகிமை பெருமைகளை நான் குப்பை என்று நினைப்பேன், குப்பை என்று நினைப்பேன். ஆண்டவரே, இந்த மகிமை எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. நீர் என்னிலே மகிமைப்படும்படியாய், நீர் என்னிலே மகிமைப்படும்படியாய். நான் படித்த வசனம் சொல்லுகிறது ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே, கர்த்தர் என் மேல் உதிக்கும் போது, கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை என் மேலே வீசும் போது, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் மாறும் போது ராஜாக்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள். அந்த ஒளியின் இடத்திற்கு, அந்த மகிமையின் இடத்திற்கு ராஜாக்களும் ராஜ்யங்களும் வரும். ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய மகிமையாய் மாறும் போது, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவரே, நம்முடைய மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆலயமாய் மாற்றினவர், அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புங்கப்பா, மகிமையினால் நிரப்புங்கப்பா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தைரியத்தோடு நுழையத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த உலகத்தின் மகிமைகளை எல்லாம் ஆண்டவரே வெறுத்து தள்ளி, ஆண்டவரே இந்த உலகத்தின் மகிமைகளை எல்லாம் கர்த்தாவே உதறி தள்ளி விட்டு உம்முடைய மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை முகமுகமாய் தரிசிக்கிற நாளிலே கர்த்தாவே, அந்த மகிமையோடு கூட இயேசுவே நாங்கள் உம்மை எதிர்கொள்ளத்தக்கதாய், இயேசுவே நாங்கள் உங்களை முகமுகமாய் தரிசிக்கத்தக்கதாய் உம்முடைய மகிமைக்கு பாத்திரவான்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. எழும்பி பிரகாசிக்க எண்ணெய் ஊற்றுவீராக தகப்பனே. உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பிரசன்னத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கட்டளையிடுவீராக. போதும் என்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, இன்னும் 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 ஆண்டவரே, இன்னும் உம்மை சேர ஆண்டவரே. கணுக்கால் அளவு அனுபவத்திலே அல்ல, பிரகாரத்தின் அனுபவத்திலே அல்ல, முழங்காலின் அனுபவத்திலே அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திலே அல்ல ஆண்டவரே. நீந்தி நீந்தி மூழ்க ஆண்டவரே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய பிரசன்ஸ்னாலே கன்சியூம் ஆகப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே முழுவதுமாய் முழுவதுமாய் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் உம்முடைய மகிமையை சுமந்து செல்லுகிற சிங்காசனங்களாய் நாங்கள் மாறத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆண்டவரே ஆலயங்களாய் நாங்கள் மாறத்தக்கதாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய மகிமையை எங்களிலே வெளிப்படுத்துவீராக. கரைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை எங்களை விட்டு அகற்றி நீர் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே மகிமையின் ராஜாவாக எங்களிலே நீர் வீற்றிருப்பீராக, எங்களிலே நீர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராகப்பா, தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராவீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.